செகண்ட் சம்மா tan inverse of tan 5/4. செகண்ட் ஒன் tan inverse of tan of -5/6. tan உடைய சார்பு எப்படி இருக்கு சாமி? tan inverse of x always belongs to -infinity to +infinity அல்லது tan inverse of x always belongs to நம்பர் எதனா வந்துச்சுன்னா இதை போட்டுக்கலாம். எனக்கு தீட்டாவில் வந்திருக்கு, பாகையில் வந்திருக்கு, அல்லது ஆர்ஐனில் வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் ஆல்வேஸ் -π/2 +π/2. -90லேருந்து +90 வரைக்கும் நமக்கு கிடைக்கணும். இப்போது இங்கே ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் சாமி, tan inverse of tan of π/4 5π/4 ஈக்குவல் டு, ஏற்கனவே நான் உங்களுக்கு ஃபஸ்ட் இதுலேயே சொல்லிட்டேன், tan inverse of tan x ஈக்குவல் டு இந்த இதுவும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இது எப்போவுமே இதுக்குள்ளே தான் இருக்கும். 5/8 போனப்போ 40 சாரி இது அதிகமாக இருக்குது பாரு சாமி. எது? இந்த 90 டிகிரியை தாண்டி இது இருக்குது. 5/4 45, 5 மடங்கு 45, 2 மடங்கு 45 தான் 90 நமக்கு. 5 மடங்குன்னு சொல்லும் போது அதிகமாக இருக்குது. இந்த கால் பகுதி வரைஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இது 360 டிகிரி அல்லது 0 டிகிரி, இது 180 டிகிரி, இது 90 டிகிரி, இது 270 டிகிரி. எனக்கு இந்த இந்த இதுவில் தான் இருக்கணும். இங்கே கீழே அந்த பக்கம் ரிவர்ஸ் வந்துச்சுன்னா இது -90. ஓகேவா? இப்போது 5 அப்படிங்கிறது 4 விட அதிகமாக இருக்குது. ரைட்? எத்தனை அதிகமாக இருக்குது? 1 அதிகமாக இருக்கா? அப்போ எப்படி எழுதலாம் இதை? tan inverse of tan of π ப்ளஸ் 4π மீதி 1π அதே 4ஆல் வகுக்கணும். பை என்னது? 180 டிகிரி. எனக்கு இது மாறவே கூடாது அப்படின்னு சொன்னால் எந்த இடத்துல நமக்கு டேனுடைய மதிப்பு ப்ளஸில் வரும்? இதுலேயும் வரும். என்னது? ஆல் ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று போடுவோம் இல்லையா? ஆல் ஸ்டூடெண்ட் டேலண்ட்டு இது ஒன்று வரும். ஞாபகப்படுத்திங்க சாமி. ஓகே, இப்போது இந்த இடத்துல எல்லாமே ப்ளஸ்னு வரும். ஏன்? முதல் கால் பகுதியில் ரெண்டுமே ப்ளஸ்ஸு, சைன் தீட்டாவும் ப்ளஸ்ஸு, காஸ் தீட்டாவும் ப்ளஸ்ஸு, அதனால் எல்லாமே ப்ளஸ் வரும். இந்த பக்கம் வந்தோமா ரெண்டுமே மைனஸ்ஸு, ரெண்டுமே மைனஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு டேன் சைன் தீட்டாவும் மைனஸ்ஸு, காஸ் தீட்டாவும் மைனஸ்ஸு, அந்த மைனஸு கேன்சல் ஆகிடும். டேன் தீட்டா என்னது? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. அப்போ டேன் வந்து இங்கே ப்ளஸில் வரும், காட்டும் ப்ளஸில் வரும். மற்றது நீங்கள் கொசிக்கணும் சீக்கணும் எடுக்கும்போது அது மைனஸில் வந்துடும். ஓகே சாமி? அப்போ இந்த இடத்துல டேன் வந்து ப்ளஸில் வரும். அப்போ இந்த 2 இதுவாக தான் நம்ம எடுக்கணும். அதில் எடுக்கும்போது எனக்கு டேனாகவே வரணும்னா அது எத்தனை டிகிரின்னு எழுதணும்? நான் 180 டிகிரி வச்சு எழுதணும் அல்லது 360 டிகிரி வச்சு எழுதணும். இப்போ 5 மடங்கு 45 π/4 அப்படின்னா 45 டிகிரி. 5 மடங்குன்னா இன்ட்டு 5. அப்போ எவ்வளோ? 225 வரும். 225 எங்கே இருக்கும்? இதுக்கும் இதோட தான் இருக்கும். அப்போ இதில் டேன் வந்து ப்ளஸ்ஸாக தான் வரும். அப்போ இதை விட அது அதிகமாக இருக்குது. எதை விட? 180 விட அதிகமாக இருக்குது. எவ்வளோ அதிகமாக இருக்குது? ஒரு 45 அதிகமாக இருக்குது. 445 நமக்கு 445 180, ஒரு 45 அதிகமாக இருக்குது. ஓகேவா? அப்போ 445 180 ப்ளஸ் ஒரு 45 அதிகமாக இருக்குது. அதிகம் என்ன பண்ணும்? ப்ளஸ் பண்ணும். நமக்கு 180 டிகிரி 360 டிகிரி வச்சு எழுதும்போது டேன் வந்துச்சுன்னா டேனாக தான் வரும். இந்த பகுதியில் வரும்போது அந்த கால் பகுதியில் பார்க்கும்போது டேனுடைய மதிப்பு ப்ளஸில் வரும். ஏன்? டேன் தீட்டா ஈக்குவல் டு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா. இது ரெண்டுமே மைனஸ் வந்து அந்த மைனஸ் ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்போ ப்ளஸில் வந்துடும். அப்போ டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் 180 ப்ளஸ் தீட்டா ஈக்குவல் டு டேன் தீட்டா தான். இப்போ இதில் டேன் இன்வர்ஸும் டேன் என்ன ஆகிடும்? கேன்சல் ஆகிடும். ஏன்? 45 டிகிரின்றது இதுக்குள்ளே வந்துருச்சு நமக்கு. இந்த லிமிட்டுக்குள்ளே வந்துருச்சு. -π/2 +π/2ல் வந்துருச்சு. -90லேருந்து +90க்குள்ளே 45 டிகிரி இங்கே வந்துருச்சு. ஸோ ஆன்சர் வந்து என்ன சாமி? π/4. அடுத்து செகண்டுக்கு tan inverse of tan of -π/6 ஈக்குவல் டு, இதை பாருங்கள், -π/6 அது π/6 அப்படின்னு சொன்னால் 30 டிகிரி, -π/6னா -30 டிகிரி. அந்த -30 எங்கே இருக்கும்? -90லேருந்து +90க்குள்ளே தானே இருக்கும். இந்த பக்கம் அப்படியே போங்க, -80 -70 -60 போய்கிட்டே இருக்கும் இல்லையா? நம்ம கோடு போட்டாலும் அப்படி தானே போவோம். அப்போ இதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா நம்ம டேனுடைய மதிப்பு அந்த டிகிரிக்குள்ளே இருந்துச்சுன்னா இதையும் அடிச்சு விட்டுட்டு -π/6ன்னு போட்டுக்கலாம். ரைட்ப்பா?